दिलेलं होतं. तेव्हा अभिनेते विजय याचा आता आगामी काळामध्ये कशा पद्धतीने जनतेने त्यांना पहिला कोण तर दिलेला आहे, पण आगामी काळामध्ये 5 वर्षामध्ये सरकार चालवताना कशा पद्धतीने जनतेच्या मनामध्ये घर करतात हे बघावं लागणार आहे. लोकांच्या आशा अपेक्षा कशा पद्धतीने ते पूर्ण करतात हे बघावं लागणार आहे. पण हा भव्यजी जो सोहळा जो आहे तो तमिळनाडूच्या राजकारणामध्ये किंवा तमिळनाडूमध्ये आता आपला होताना बघायला मिळते. त्याच्याने या निमित्तानं प्रमुख जो काँग्रेसच्या मागच्या काही वर्षांपासूनचा मित्र पक्ष होता, निवडणुका देखील त्यांनी सोबत लढवलेला होता, तो प्रमुख आता एक प्रकारे काँग्रेस पासून बाजूला गेलेला आहे. काँग्रेसला नवा भिडू आपण म्हणूया, काँग्रेसला टीव्हीच्या रूपानं अभिनेते विजय यांच्या रूपानं नवा भिडू आता मिळालेला आहे. हा नवा भिडू आणि काँग्रेस यांची आघाडी आगामी काळामध्ये कशी राहते हेही बघावं लागणार आहे. कारण मला आठवते 5 दिवसापूर्वी जेव्हा काँग्रेस पक्षानं पाठिंबा देण्याचा निर्णय घेतला होता, त्यांनी पत्र काढलं. त्या पत्रामध्ये वाक्य अत्यंत महत्वाचं होतं उचलली. त्या वाक्यामध्ये काँग्रेस पक्षाकडनं असं सांगितलं गेलं होतं की आघाडी म्हणजे काँग्रेस आणि टीव्हीची ही आघाडी फक्त आता विधानसभा पुरती किंवा हे सरकार तमिळनाडूतील चालवण्यासाठी नाहीये, तर आगामी काळामध्ये येणाऱ्या स्थानिक स्वराज्य संस्थांच्या निवडणूक असतील, राज्यसभेच्या निवडणूक असतील किंवा लोकसभेच्या पुढच्या काळातल्या निवडणूक असतील, या सगळ्यामुळे सोबत सगळ्या निवडणुकांमध्ये आणि काँग्रेस आगामी काळामध्ये सोबत आहे हे त्यांच्याकडनं सांगितलं गेलेलं होतं. त्यामुळे हा नवा भिडू काँग्रेसला कशा पद्धतीने तुम्हाला काही वेळासाठी थांबवतो. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the honorable governor to administer the oath of office and secrecy to the honorable chief minister. திரு ஜோசப் விஜய் அவர்கள். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு விலக்கி பலதரப்பட்ட அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the honorable governor to administer the oath of secrecy to the honorable ministers. திரு ஆனந்த் அவர்கள். என் ஆனந்த் எனும் நான் சட்டப்படி என் ஆனந்த் என்னும் நாட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் முழு முதல் ஆட்சியையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அமைச்சராக உண்மையாக சான்று வழியும் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் இணங்க அச்சமும் சாராவும் வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது உறுதிமொழிகிறேன். என் ஆனந்த் என்னும் நான் தமிழ்நாட்டு அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள் எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுகளிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். एन आनंद हे TVKचे सरचिटणीस विजय थलपती यांच्यानंतर त्यांनी पद आणि गोपनीयतेची शपथ घेतलेली आहे. याचा अर्थ मंत्रिमंडळामध्ये त्यांचं एक प्रमुख स्थान आपण या ठिकाणी म्हणू शकतो. चेन्नईमधल्या त्यागराज नगर मधून त्यांनी निवडणूक लढवली आणि जिंकली. ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அமைச்சராக உண்மையாக சான்றின் படியும் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க.
டாக்டர் KG அருண்ராஜ் அவர்கள். நான் KG அருண்ராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் KG அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். திரு KA செங்கோட்டையன். KA செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் KA செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். திரு P. வெங்கட